ஹாய் சொந்தங்களே, நம்ம ஜிகே வில்லேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதுதான் நம்ம பாட போகிறோம். அதாவது தனிமையில் இந்த பாட்டு. ஏன்னா நான் ஹாஸ்டலில் படித்து வளர்ந்தேன், அதனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிராமத்துலேருந்து சென்னைக்கு போகிறது இன்றைக்கி சாதாரண விஷயம். ஆனால் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பெரிய பஸ்ஸெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்புறம் சென்னைக்கு போயிட்டு இருக்கும்போது திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இந்த பாட்டு படிச்சுட்டு இருக்குது. எஃப்எம்மில் கேட்ட ஞாபகம். ஏன்னா அன்னைக்கு நமக்கு மொபைல், யூடியூப் அந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. அப்போ திருச்சியில் மெனக்கெட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த கேசட்டு வாங்கி வீட்டில் ஒரு 200 டைமாவது போட்டு கேட்டிருப்பேன். அவ்வளோத்துக்கு அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த பாட்டை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். முழுசாக கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க சொன்னாங்களே, நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். அன்புள் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே. பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே. இந்த பாலை சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா இந்த பாலை சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா. அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு மத்தியாதினம் அடிக்கிறா. புஸ்தக நோட்டு வாங்கலன்னு மத்தியாதினம் அடிக்கிறா. வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சி ரவ வாங்கி எழுதுவேன். வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சி ரவ வாங்கி எழுதுவேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டல தான் பேசுறாங்க. கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டல தான் பேசுறாங்க. என் மனசு தாங்காம நான் அழுகுறேன். அம்மா என் மனசு தாங்காம நான் அழுகுறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே. வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு கொடுன்னு பீதியில கொட்டுறாங்க. விடுதி சோறு கொடுன்னு பீதியில கொட்டுறாங்க. நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பின் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன். நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினைப்பின் அழுதுகிட்டே தின்னுக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவத்தோருமா மறந்தும் போகாதம்மா. கீழாண்ட செவத்தோருமா மறந்தும் போகாதம்மா. கருணாகும் வெறுப்புலதான் இருக்குது. அம்மா கருணாகும் வெறுப்புலதான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்கு கிழிச்சு கொடுங்கம்மா. மேலாண்ட கூற மேல சாக்கு கிழிச்சு கொடுங்கம்மா. மிக்கத்தி மேல அடிச்சதுன்னா இருக்க இடம். மிக்கத்தி மேல அடிச்சதுன்னா
காயம்னு சொன்னாங்க பத்திரம் தேய்ச்ச கையெல்லாம், காயம்னு சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்சள் பத்தும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. ஹாய் சொல்லுங்களே, இந்த பாட்டு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நிச்சயமாக தனிமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிச்சதுனால தான் நான் பாடியிருக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்களே.